அனைவருக்கும் வணக்கம். பழனிமலை முருகன் கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் தலத்தின் மூலவர் நம்ம பாசானத்தால் ஆனவர். இந்த தலத்தின் பல சிறப்புகளை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு, அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு நம்ம கிரிவலம் செல்வதால் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பலன்கள் நமக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நாட்களிலுமே இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு இங்கு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாங்க. 480 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் ஏறி கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு. இங்கு மலையே மருந்தாக அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. பழனிக்கு திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என பல பெயர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் காட்சி தர்றதாக சொல்லப்படுது. இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் காட்சி தரக்கூடிய சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறதாக சொல்லப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிறுசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், அகத்தியர், முருகர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னால் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு முருகன் காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தரின் மகிமை என்று பலரின் எண்ணமாக இருக்குது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேண்டும். தீப ஒளி இல்லாமல் அவரை நம்மால் தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரகத லிங்கங்கள் முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் அமைஞ்சிருக்கிறதாகும். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக, சகல தோஷங்கள் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தண்டாயுதபாணியின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா விநாயகர் தன் அன்னையிடம் இருந்து தோன்றியவர்.
முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். இருந்தாலுமே தாயின் மீது அவருக்கு கொள்ளை பாசம். பொதுவாக குழந்தைகள் தாய்க்கு பிறகு தந்தையிடம் அடைக்கலம் ஆவாங்க. இடுமன் என்பவன் அகத்தியரின் உத்தரவின்படி தென்பொதிகை கொண்டு செல்ல சக்திகிரி, சிவகிரி என மலைகளை எடுத்து வந்தான். வழியில் இந்த தளத்தில் பாரம் தாங்காத இடுமன் மலையை கீழே வைத்து விட்டான். இதில் சக்திகிரி அம்மனின் அம்சமாகும், சிவகிரி சிவனின் அம்சமாகும். திரு ஆவினங்குடியில் இருந்த முருகன் சிவனின் அம்சமாக சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார். இடுமன் அவரை இறக்கும்படி சொல்லியும் கேட்கவில்லை. இடுமன் அவரை எதிர்க்க துணிந்தான். அவனுக்கு தன் அருள் பார்வை செலுத்தி தன்னுடைய வைத்து கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிற்காலத்தில் இங்கு வந்து போகர் முருகனுக்கு நவபாசானத்தால் ஒரு சிலை வடித்திருக்காங்க. இதில் மூர்த்தியை மலைக்கோவிலாக மூலவராக காட்சி தரதாக சொல்லப்படுது. காலப்போக்கில் இவரே பிரபலமாகிவிட்டதாகும். தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்ற இருவகை பொருட்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது என்னும் ஞான பாடத்தை கற்பிக்கும் ஞான ஆசிரியராக முருகன் இந்த தலத்தில் அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கையில் கோல் வைத்திருக்க அது கொண்டு பயமுறுத்தி மாணவர்களை ஒழுக்க முறைப்படி படிக்க வைக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கையில் இருக்கக்கூடிய கோலால் உலக இன்பங்களான மண்ணாசை, பொன்னாசை என அனைத்தையுமே துறந்து தன்னை போல ஆண்டி கோலத்திற்கு அழைக்கிறார். மறுப்பவர்களுக்கு சோதனைகள் எனும் அபராதம் விதிக்கிறதாகும். அந்த சோதனைகளை தாங்க முடியாதவர்கள் அவரது வழிக்கே சென்று விடுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்து மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்தவர் சித்தர் போகர். அது மட்டும் இல்லாமல் முருகன் கையில் அருணகிரிநாதர், மதுரையில் தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பது போல பழனி மலையில் முருகன் கையில் தண்டத்தில் ஒரு கிளி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்களின் வேண்டுதல் நிமித்தம் அழகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்கா. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகான சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்திற்கு முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டு சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க. பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படை வீடாக இருக்குது. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் அவருடன் வள்ளி தெய்வானை இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் சிவரின் அம்சம் என்பதால் இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வர் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பெரிய நாயகியும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.